ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வெறும் சினிமாவாக போட்டுட்ருக்கேன், சூப்பர் சீன்ஸாக போட்டுருக்கேன். இன்றைக்கி நான் ராகி மாவில் தீனி வச்ச கொழுக்கட்டை உருண்டை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா. நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கினது இல்லை, நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மாவு தான். இதில் சுட தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் அழுத்தமாக பிசைஞ்சிட்டிங்கன்னா அது நம்ம தட்டுறதுக்கு வராது, உருண்டை பிடிக்கும் வராது. இப்போ நான் ஒரு தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் முந்திரி பயிர், ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் முந்திரி பயிர் பொடி பண்ணிக்க போகிறேன். ஒன்றும் பாதியமாக பல்ஸ் மூடில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே வைக்கிற இந்த உருண்டையில் உள்ளே வைக்கிற பூரணம் நல்லா டேஸ்ட் இருக்கும். இல்லைனா வேர்க்கடலை கூட போடலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு தான் போடுறேன். கூட அது கூட பச்சை பயிரும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. நெய்யிலே எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வாசனை இருக்கும். உருண்டை வேகக்குள்ளே நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும். இப்போ நான் திருவி வச்சுருந்த தேங்காவை போட்டு வதக்கிக்க போகிறேன். நல்லா பொன்வருளாக வதக்கிக்கோங்க. இது நம்மளுக்கு வறுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, மறுநாள் இருந்தால் கூட கெட்டு போகாது. இல்லைன்னா பூர்ணம் நம்மளுக்கு ஊசை அடித்த மாதிரி ஆகிடும். வதக்கிட்டோன்னா அந்த பொருள் மறுநாள் கூட நல்லாயிருக்கும். வதக்கிட்டு அதே கடாயில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டு நான் இப்போ அந்த முந்திரி பருப்பு பச்சை பயிறு ஒன்றா சேர்த்தே வறுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக பச்சை பயிர், ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பச்சை பயிர் எடுத்துருக்கேன். ரொம்ப பச்சை பயிர் போட்டோன்னா அதுவும் ஒரு மாதிரியாக இருக்கும். கொஞ்சமாக போட்டுங்க. அது அதிகமாக பிடிக்கிறவங்களா இருந்தால் நிறைய போட்டுக்கலாம். நல்லா பொன்வருளாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இப்போ பொடி பண்ணி வச்ச முந்திரி பருப்பையும் நான் அது கூடயே போட்டு வறுத்துக்க போகிறேன். இது மழைன்னு அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் பொடி குறப்பாக அரைங்க. ஒன்றும் பாதியமாக போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் சர்க்கரை, வெல்லம் எது வேணால் போட்டுக்கலாம். இப்போ நான் கருப்பட்டி தான் போட போகிறேன். கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும், அதுக்காக நான் கருப்பட்டி போட போகிறேன். அது சும்மா ஒரு 1/4 மூடி அளவுக்கு தண்ணி, அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வச்சு அதில் கருப்பட்டி போட்டு கரைச்சிக்கிறேன். நான் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் வதக்கி வச்ச தேங்காய், முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே போட்டு அது கூட மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம முந்திரி பருப்பு அரைக்கக்குள்ளே 2 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இல்லை பொடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னாக்கா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது கூடையே போட்டு நான் இப்போ வெள்ளைப்பாவை கூடையே போட்டு நல்லா கிண்டிடுறேன். மிக்ஸ் பண்ணி எடுத்துனாக்கா நல்லா இந்த அளவுக்கு வந்துடும். நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே இறுவிடும். தீனி நல்லா கொஞ்சம் பதமாக உருண்டையில் வைக்கிற அளவுக்கு வந்துடும். இப்போ நான் ஒரு உருண்டை அளவுக்கு பிடிக்கிறேன். இது நான் வாழை இலையில் கொழுக்கட்டை இதில் தான் செய்ய போகிறேன். சும்மா சாம்பிளுக்கு ஒரு 2 உருண்டை மட்டும் பிடிக்க போகிறேன். இந்த அளவுக்கு தட்டுங்க, நைஸாக தட்டுங்க. நைஸாக தட்டினீங்கனாக்கா நம்மளுக்கு சாப்பிட்றப்ப சாஃப்டாக இருக்கும். மாவு அதிகமாக தெரியாது, தீனி அதிகமாக உள்ளே இருக்கும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே இந்தமாதிரி பிடிச்சிக்கலாம். இப்போ நான் வாழை இலையில் தான் தட்டி வச்சுருக்கேன் கொழுக்கட்டை மாதிரி. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நான் அவிச்சிக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும். ஆல்ரெடி இதில் நான் சுட தண்ணி விட்டு பிசைஞ்சு வச்சேன்ல மாவு, அப்பயே கொஞ்சம் இதுவாகிடும், வெந்த மாதிரி. நல்லா வெந்து வந்துட்டு இப்போ எடுத்து சுட சுட ராகி மாவு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுது. இதே மெத்தடில் நீங்களும் என்னுடைய ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. சுட சுட ராகி கொழுக்கட்டை ரெடி. இந்த அளவுக்கு நம்ம நைஸாக தட்டிக்கணும். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வீடியோஸ் நான் போட ஆரம்பிச்சிடுவேன். கொஞ்சம் ஒரு மாதமாக கொஞ்சம் வேலை இருந்ததுனால போட முடியல. ஓகே, பாய்.